food lovers, welcome back to our channel. நாம இன்னைக்கு பப்பாளி பழத்துல எப்படி அல்வா பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை subscribe பண்ணலனா subscribe பண்ணிக்கோங்க. பப்பாளி பழ அல்வா பண்றதுக்கு பழுத்த பப்பாளி பழமா பார்த்து எடுத்துக்கோங்க. பப்பாளி பழத்துல இருக்க தோலை ரிமூவ் பண்ணிக்கோங்க. நான் அல்வா பண்றதுக்கு இதுல பாதி பப்பாளி பழம் தான் எடுத்திருக்கேன். இந்த பப்பாளி பழத்துல இருக்க விதையெல்லாம் நீக்கி இதை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நாம ஓரமா வச்சுக்கலாம். அல்வா பண்றதுக்கு முதல்ல முந்திரி எல்லாம் வறுத்து எடுத்துடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. அதில் முந்திரியை சேர்த்து அது ப்ரௌன் கலர் ஆனதும் அதை வெளியே எடுத்துருங்க. அது கூடவே உலர்திராட்சை சேர்த்து அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நாம் அல்வா பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இதில் நாம் எக்ஸ்ட்ரா நெய் எதுவுமே சேர்க்க வேண்டாம். இதில் இருக்க நெய்யே போதும். இதில் நாம் அரைச்சி வச்சிருக்க பப்பாளி பழ பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. இதை இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இதை இந்த மாதிரி கையெடுக்காம தொடர்ந்து மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ இதோட 2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. பப்பாளி பழம் நல்லா இனிப்பாக இருந்துச்சுன்னா கம்மியாக சர்க்கரை சேர்த்தா போதும். பப்பாளி பழம் இனிப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் சர்க்கரை எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க, இல்லைனா இது அடி பிடிச்சிரும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதோட அளவு நல்லா கம்மியாகிறது வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இது அல்வா பதத்துக்கு வாரது வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. இப்போ நாம நெய்யில் வறுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட பப்பாளி பழ அல்வா ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அல்வா பப்பாளி பழத்தில் பண்ணது மாதிரியே தெரியாது, அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.